எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் முழக்கம் எழுப்பியதால் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அலுவல்கள் பாதிக்கப்பட்டன. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொண்ட தேர்தல் ஆணையம் 47 லட்சம் வாக்காளர்களை பட்டியலிலிருந்து நீக்கியது. அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தற்போது நடைபெற்று வருகிறது. இது பாஜகவுக்கு ஆதரவான தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் இதுகுறித்து அவையை ஒத்திவைத்து விவாதிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு அவைத் தலைவர் மறுப்பு தெரிவிக்கவே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் முழக்கமிட்டனர். இதனால் முதல் நாளிலேயே மக்களவை முடங்கியது. இரண்டாவது நாளான இன்று காலை மக்களவை கூடியதும் எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். இதனால் நண்பகல் 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் அவை கூடிய போதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டதால் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் எஸ்ஐஆர் குறித்து உடனடியாக விவாதிக்க எதிர்க்கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தினார். அதற்கு அவைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அனுமதி மறுத்ததால் அவையின் மையப்பகுதிக்கு சென்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். இதையடுத்து மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. The House will meet at 2 p.m. today. பின்னர் அவை கூடியதும் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, வந்தே மாதரம் விவாதத்திற்கு பிறகு எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் உடனடியாக விவாதத்திற்கு எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடாது என்றும் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எஸ்ஐஆர் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி முழக்கமிட்டனர். எஸ்ஐஆர் ஏழைகளுக்கு எதிரானது, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரானது என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி, திரு டி.ஆர். பாலு, திருமதி கனிமொழி உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.